அந்த நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் வஸ்னஇல் ஃபுல்க பிஅய்னினா, நம்முடைய கண் பார்வையிலே நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் கப்பலை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ் தான் அந்த இல்மை அந்த கல்வியை அல்லாஹ் தான் அதை கற்றுக் கொடுக்கின்றான். இப்படி நீங்கள் செய்யுங்கள், தனி மனிதனாக இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த கப்பலை அல்லாஹ் கட்டுகின்றார். எனவே எந்த ஒரு உலகத்தில் உள்ள எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, அது ரப்பிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கலை, ரப்பிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் என்பதை விளங்கிக் கொண்டு அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கேவலமாகவோ சாதாரணமாக கருதாமல் அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் நமக்கு கண்ணியம் கொடுப்பார். அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சுய தேவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்வான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆயத்தின் ஓதிய வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னுடைய அடியார்களுக்கு எதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன விஷயங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டுகின்றானோ அந்த விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் தௌஃபீக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்லி காட்டுவார்கள், குர்ஆன் கூட வருகின்றது, யார் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்திற்காக சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர் யார் கடத்தலுக்கு செல்கின்றார்களோ அல்லது வெளியிலே கிளம்பி போகின்றார்களோ அவர்கள் யார் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு ஷஹீத், ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர், முஜாஹித், ஜிஹாதுக்காக வேண்டி செல்கின்றாரே, அவருக்கு என்ன விதமான கூலியை அல்லாஹ் தருவானோ அதே போன்று உண்டான கூலி தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த எண்ணத்தில் யார் சம்பாதிக்க செல்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு ஜிஹாதுக்கு கலந்து கொள்ளக்கூடியவருடைய கூலியை அல்லாஹ் சம்பாதிக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய தேவைகளுக்கு அவருடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர வெறுமன நாம் எந்த வேலையும் செய்யாமல் அடுத்தவர்களை எதிர்பார்த்து கொண்டு வாழ்வது என்பது அது முற்றிலும் தவறானது. ஷரியத் அதை தடை செய்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வழிகாட்டுதல்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.